2 நாளாகமம் முன்னுரை. நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் சாலமோனுடைய ராஜ்யபாரத்தோடு ஆரம்பமாகிறது. சாலமோன் கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டுகிறார். யூதாவினுடைய ராஜாக்களின் சரித்திரம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போகும் சம்பவம் வரையிலும் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தின் முடிவிலே யூதா தேசத்தாருடைய ராஜ்யபாரம் முடிவு வருவது பற்றியும் கர்த்தருடைய ஆலயம் அழிக்கப்படுவது பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா தேசத்தை தாவீதின் வீட்டார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்கள். தாவீதுக்கு பின்பு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யூதா தேசத்தை சுமார் 400 அல்லது 500 வருஷங்களுக்கு ராஜ்யபாரம் பண்ணுகிறார்கள். அதன் பின்பு இஸ்ரவேல் தேசத்தின் ராஜ்யபாரம் நீண்ட காலத்திற்கு மங்கி போயிற்று. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே மேசியாவின் ராஜ்யம் மறுபடியும் பிரகாசமாக எழும்புகிறது. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. லூக்கா 1:33. ராஜாக்களின் 1ஆம் 2ஆம் புஸ்தகங்களில் தாவீது ராஜாவுடைய வீட்டாரை பற்றிய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் வீட்டார் யூதா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய சரித்திரங்களை பற்றி சொல்லும்போது இவ்விரண்டு புஸ்தகங்களிலும் அங்கங்கே அவர்களோடு தொடர்புடைய இஸ்ரவேலின் ராஜாக்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் புஸ்தகங்களில் யூதா தேசத்து ராஜாக்களை பற்றி சொல்லப்பட்டதை விட இஸ்ரவேல் தேசத்து ராஜாக்களை பற்றி சொல்லப்பட்டதே அதிகம். நாளாகமத்தின் 2 புஸ்தகங்களிலுமே யூதா தேசத்தின் ராஜாக்களை பற்றி மாத்திரமே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்களில் சில நாளாகமம் புஸ்தகத்திலும் மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில சரித்திர சம்பவங்கள் நாளாகமம் புஸ்தகத்திலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புஸ்தகத்திலே புதிய சரித்திர சம்பவங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நாளாகமம் புஸ்தகத்தில் யூதா தேசத்தின் ராஜாசன சரித்திரத்தை விட கர்த்தருடைய ஆலயத்தின் சரித்திரமும் யூத மார்க்கத்தின் சரித்திரமும் அதிகமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. யூதா தேசத்தின் சரித்திரத்திலே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த ராஜாக்கள் எல்லோருமே செழித்திருக்கிறார்கள். துன்மார்க்கமான ராஜாக்கள் எல்லோரும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள். சாலமோனுடைய ராஜ்யபாரம் மிகவும் அமைதியாகவும் ஆசீர்வாதமாகவும் நடைபெறுகிறது. சாலமோனுடைய ஆட்சியை தொடர்ந்து ரெகொபெயாமின் துன்மார்க்கமான ஆட்சி நடைபெறுகிறது. அபியா யூதா தேசத்தை கொஞ்ச காலத்திற்கு ஆட்சி செய்கிறான். ஆசாவின் சந்தோஷமான ராஜ்யபாரம். இவன் பல வருஷங்களுக்கு யூதா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுகிறான். யோசபாத்தின் பக்தியுள்ள ராஜ்யபாரம். இவனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசம் செழித்திருக்கிறது. யோராம், அகசியா ஆகியோரின் துன்மார்க்கமான ராஜ்யபாரங்கள். யோவாஸ், அமத்சியா ஆகியோரின் நிலையில்லாத ராஜ்யபாரங்கள். உசியாவின் நீண்டகால ராஜ்யபாரம். இவனுடைய காலத்தில் யூதா தேசம் செழித்திருக்கிறது. யோதாமின் ராஜ்யபாரம். ஆகாசின் துன்மார்க்கமான ராஜ்யபாரம். யோசியாவின் ராஜ்யபாரத்தில் நடைபெற்ற ஆவிக்குரிய மறுமலர்ச்சிகள். யோசியாவின் குமாரருடைய ஆட்சி காலத்திலே யூதா தேசம் அழிந்து போகிறது. யூதா தேசத்தின் ராஜாக்களையும் அவர்களுடைய ராஜ்யபாரங்களையும் அவர்கள் அனுபவித்த நன்மை தீமைகளையும் தியானித்து பார்க்கும்போது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொன்ன சத்தியம் நிரூபணமாகிறது. 1 சாமுவேல் 2:30. 1 நாளாகமம் 2 நாளாகமம் ஆகிய 2 புஸ்தகங்களும் பாலஸ்தீன தேசத்தில் சுமார் 1279 முதல் 461 வரை உள்ள வருஷ காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ராஜாக்களின் ஆட்சி காலத்திலும் ஊழியம் செய்து வந்த தீர்க்கதரிசிகள் அல்லது சம்பிரதிகள் அந்தந்த காலங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எழுதினார்கள். இந்த ஆவணங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து பிற்காலத்து ஆசிரியர்கள் அதை நாளாகமம் என்னும் ஒரே புஸ்தகமாக தொகுத்தார்கள். கிமு 294 முதல் 289 வருஷங்களில் எபிரேய மொழியின் பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு செப்துவஜிந்த் பதிப்பு வெளிவந்தது. செப்துவஜிந்தில் நாளாகமம் புஸ்தகம் 1 நாளாகமம் 2 நாளாகமம் என 2 புஸ்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாளாகமம் புஸ்தகங்களை தொகுத்து எழுதியவர்கள் ஏசாயா, எஸ்ரா ஆகியோர் ஆவர். கிமு 743 முதல் 683 வரையிலும் கிமு 546 முதல் 461 வரையிலும் உள்ள வருஷ காலத்தில்
நாளாகமம் புஸ்தகம் தொகுத்து நிறைவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏசாயாவும் எஸ்ராவும் இஸ்ரவேலுடைய ராஜாக்களின் நடவடிக்கைகளை தொகுத்தார்கள். நாத்தான், காத், இத்தோ, அகியா, யெகூ ஆகியோர் ராஜாக்களின் நடவடிக்கைகளை அந்தந்த காலத்தில் எழுதி வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல், யூதா ஆகிய தேசங்களுடைய ராஜாக்களின் வரலாற்றை ஏசாயா எழுதினார். எஸ்ரா 2 நாளாகமம் 33 முதல் 36 வரை உள்ள அதிகாரங்களை எழுதி இஸ்ரவேல் ராஜாக்களின் வரலாற்றை நிறைவு செய்தார். ஜபாலயத்தின் தலைவராக எஸ்ரா ஊழியம் செய்து வந்தார். இந்த ஜப ஆலயத்தில் கல்வி அறிவுமிக்க யூதர்கள் இருந்தார்கள். இவர்கள் பழைய ஏற்பாட்டு நூல்களை தொகுத்தார்கள். இவர்கள் தொகுத்து வெளியிட்ட நூல்களே பிற்காலத்தில் பழைய ஏற்பாடாக வெளிவந்திருக்கிறது. செப்துவஜின் பதிப்பிலும் இந்த நூல்களின் தொகுப்புகளே கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் தலைவர்களின் வரலாற்று பின்னணி, வரப்போகிற மேசியாவின் வம்ச வரலாறு, யூதா ராஜ்யத்தின் வரலாறு, மாம்சத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் முன்னோர் ஆகிய காரியங்கள் எல்லாம் நாளாகமம் புஸ்தகத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. தாவீதின் ராஜ்யம் தொடர்ந்து நிலைத்து நிற்காமல் போனதற்கு காரணமும், இஸ்ரவேல் தேசம் அந்நியருடைய சிறையிருப்புக்கு போனதற்கு காரணமும் இந்த புஸ்தகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது.